ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குன்னூரில் என்னோட டே 1 எக்ஸ்பீரியன்ஸ் தான் போட்டுருப்பேன். இது ஒரு பார்ட் 1 வீடியோவாக தான் இருக்க போது. பார்ட் 2 வீடியோ இதுக்கப்புறம் போடுவேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குன்னூரில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தது, நான் எந்த இடத்துல சாப்பிட்டேன் அப்படின்றத போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குன்னூரில் டீ ஃபேக்ட்ரியில் எப்படி டீ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் போட்டிருப்பேன். அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போக போகிறோம். அங்கே டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ராபெரி வைன்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம போய் பார்ப்போம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி கெஃபே வந்திருக்கேன். நேற்று நைட்டு இங்கே க்ராஸ் பண்ணும்போதே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. சரி, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி தான் இந்த ட்ரிப்போட லாஸ்ட் டே. குன்னூரோட முடியுது. நீ குன்னூர் சைட் சீயிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு ரிட்டன் ஆக போகிறேன். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான், நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். இங்கே உங்கள் ஐஸ்கிரீம்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் இருக்குது. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மெனூஸ் செக் பண்ணிவிட்டு நான் வந்து தட்டு இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மசாலா தோசை, கீ பொடி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுன்றதுக்காக தான் நான் அந்த 3 இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் கிச்சனாக தான் இருந்தது. அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வெளியே இருந்தே பார்க்கலாம். ஸோ அவங்க நீட் அண்ட் ஹைஜீனாகவே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹெரிட்டேஜாக ஃபீல் ஆகுது இங்கே இருக்க பில்டிங். இங்கேயும் மேலே வந்து நேச்சுரல் லைட் உள்ள என்டர் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மார்னிங் டைமில் லைட்டு தேவைப்படாது. ஆனிவர்சரி எல்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டருங்க, ஆரோ ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ ஹவுஸ் தட்டு இட்லி. சாரி, வெரி குட். ரொம்ப எம்மையாக இருக்குது ஆக்சுவலி. இந்த பொடி மேலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசினஸை தருது. ப்ளஸ் இந்த காம்பினேஷன் ஆஃப் சட்னிஸ் ஆர் ரியலி அமேசிங். நான் கீ பொடி பேப்பர் தோசை சொல்லியிருக்கேன். இது 150 ருபீஸ் ஆக்சுவலி. இது கொஞ்சம் பிக்கராக இருக்கும் சைஸில் கம்பேர்ட் டு தட். இது நார்மல் தோசையோட சைஸு. ஸோ இது வந்து இங்கே ரொம்ப எக்கனாமிக்கலாகவே இருக்குது. சம் 55 ருபீஸ் அது மாதிரி தான் இருக்குது நார்மல் தோசை. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 150. இட்ஸ் கீ பொடி பேப்பர் தோசை. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட் இங்கே ட்ரை பண்ணியிருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே குன்னூர் ஜங்ஷன் இன்னொரு ரெஸ்டாரண்ட் கூட கேள்விப்பட்டேன். என் கூட தங்கியிருந்த ஒரு ஜெர்மன் பர்சன் வந்து சொன்னார், ரொம்ப நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் அந்த காஸ்ட்லியர் சைட் சொன்னார். இங்கே ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். பட் ஒரு தோசை சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னா 150 சம்திங் ரேஞ்சில் ஒரு தோசை இருக்குது. ஓகேங்களா, அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதான் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. யூஸ்வலாக நான் இட்லி சாப்பிடவே மாட்டேன். இங்கே இருக்கிற தட்டு இட்லி ட்ரை பண்ணதுக்கப்புறம் செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். இது என்ன எங்கள் சிக்னேச்சர் டிஷ்ஷாலாம் எனக்கு தெரியல. பட் செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஒன் ஆஃப் த குட் பிளேசஸ் டு ஹேவ் அ பிரேக்ஃபாஸ்ட் இன் குன்னூர். ஸோ மதியம் உங்கள் ஸ்பெஷல் மீல்ஸும் தராங்க 150க்கு. ஷார்ட் ஈட்ஸுன்ட்டு வந்துட்டு கோபி 65 அதெல்லாம் போட்டிருக்காங்க. சர்விங் குன்னூர் சின்ஸ் 1957. ஸோ 1957 இந்த ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் டைமில் லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவே இருக்கும். இங்கே எனக்கு ரொம்ப ஃபாகியாக இருக்குது ஆக்சுவலி. ஃபாக்ஸ்லாம் கொஞ்சம் விலகுச்சுன்னா வந்து வியூ இன்னுமே நல்லாயிருக்கும். இது செமையான வேலி வியூ இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது. கரடி காட்டெருமெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஃபாக் அது மாதிரி இருந்தது. நான் வந்து அக்டோபர் மந்த் போன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, டிசம்பர் மந்தில் நான் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு ஃபுல்லாக ஃபாக் கவர் ஆகிட்டு சூப்பராக இருந்தது. பட் ஃபாக் கவர் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸில் உங்களுக்கு வியூவே இருக்காது. கேத்ரின் ஃபால்ஸ் வந்து நீங்கள் டால்ஃபின் நோஸ்லேருந்து பார்க்க முடியாது. கம்ப்ளீட்டாக ஃபாக் வந்து கவர் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் வியூ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சம்மர் சீசனில் வரது ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும். இப்போ நான் போகிற டீ பிளான்டேஷன்ஸ், அந்த டீ ஃபேக்ட்ரி, ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ் லேம்ப் ராக் போகிற ரூட்டில் தான் இருக்கும். போகிற வழியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸாக சூப்பராகவே இருக்கும். நான் ரெகுலராக எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேப் தான் எடுப்பேன். இந்த வாட்டி வந்துட்டு ஆட்டோவில் நான் போயிருக்கேன். எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் பார்க்கணுன்றதுக்காகவே போனேன். ஸோ நான் கோவா வர்க்கலாலாம் போனப்போ நான் ஸ்கூட்டி எப்படி வந்து நான் ஹையர் பண்ணணும், பைக்கெலாம் ஸ்கூட்டி எப்படி நம்ம ஹையர் பண்ணிக்கலாம், ஸோ அப்படி இங்கே இருக்கான்னு நான் வந்து கேட்கும்போது இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால வந்து ஆட்டோ இல்லைனா கேப் அது மாதிரி தான் நம்ம ஹையர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஆட்டோ ஹையர் பண்ணிட்டு நான் போயிட்டுருக்கேன். ஆன் த வேலே பார்த்தீங்கன்னா நிறைய டீ ஷாப்ஸ்லாம் இருக்கும். நிறைய அங்கே வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ், டீ பவுடர், காஃபி பவுடர்லாம் நிறைய வந்து செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டீ ஃபேக்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு டீ ஃபேக்ட்ரியும் இருக்குது. நிறைய பேர் இந்த டீ பிளான்டேஷன்ஸ்லாம் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி
சாட்டர்டே, பட் ஸ்டில் க்ரௌட் நிறைய இருக்கிற மாதிரி தெரியல இப்போதைக்கு. நம்ம அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போய் தான் செக் பண்ணணும். இது மாதிரி நிறைய கடைகளை நீங்கள் பார்ப்பீங்க. சாக்லேட்ஸ், அப்புறம் எசென்ஷியல் ஆயில்ஸ், டீ பவுடர், காஃபி பவுடர்லாம் நிறைய இங்கே செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு டீ ஃபேக்ட்ரி போயிட்டுருக்கோம். இது குன்னூர் பக்கத்தில் தான் இருக்குது. ஆன் த வே டுவர்ட்ஸ் டால்ஃபின் நோஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஃபேக்ட்ரி வரும். இங்கே ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்மும் இருக்குன்றாங்க. விசிட்டர்ஸ் அலோட், ஃப்ரீ என்ட்ரி. ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணுவோம். டீ ஃபேக்ட்ரி ரீச் ஆயாச்சு. உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் அவுட் பண்ணுவோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே டாய்லெட் இருக்குது. ஸோ விசிட் டீ ஃபேக்ட்ரி. ஓகே, வெல்கம் ப்ரூக்லைன். இந்த டீ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இவங்களே வச்சிருக்க டீ பிளான்டேஷன்ல தான் டீ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. காஃபி கூட அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். சரி, எப்படி தான் இந்த டீ ப்ராசஸிங் இருக்குது இந்த ஃபேக்ட்ரியில் அப்படின்றத பார்க்கலான்றதுக்காக போகும்போது தான் அங்கே ஒரு அக்கா வந்துட்டு இதெல்லாம் பற்றி பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, வாங்க எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம். 120 years old. So the only black tea processing, traditional tea, normal tea. Totally the tea leaves are 4 types, but the plant is only one. So one plant means different kinds of tea plucking. First stage white tea, sir. In white tea, Yeah, it's the costliest one and it also has medicinal properties, right? kg for 10,000 rupees. Okay. The top buds only. So white tea ka no processing, sir, just like sunlight. So white tea ka benefits prevention cancer, BP, sugar, cholesterol, vitamin problem, kidney stone, heart pumping, blood circulation, then vitamin problem be controlled white tea. Iska second 2 for green. Green ka processing, steaming, crushing, roasting. Just weight loss use for green tea, then body fitness, cholesterol be controlled. Third stage leaf, normal tea. Now normal tea processing. The last stage as usual, dust stage, CTC. Cutting, tearing, crushing. Powder tea. So the basic tea will be prepared from this, the last one, or? Third Okay, one. third. So now orthodox leaf tea processing. Okay. Okay sir, so garden be first stage plucking, then wash it. Keep it for 12 hours here. Okay. So inside pura just flow air coming sir, hot or be cold fan. Okay. After crushing, then she goes to the crusher machine. It's got so many opener boxes. So we take 250 kg steel it directly box inside. Down floor be crushing 40 minutes. You can see the second stage. Because of the dew and all, the leaves will be wet, so you are drying it and then Crushing it. Okay. இங்கே செவர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவ் பேனர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. எப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டீ இன் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் டீ இன் நில்கிரிஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பிரிட்டிஷ் டைமில் வந்து இருந்த நிறைய நியூஸஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த பேனர்ஸில் போட்டிருந்தாங்க. இந்த டீ ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்கு அப்புறமா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ காஃபிலாம் வந்து அவங்களே ஸ்மால் சாம்பிள்ஸ் தருவாங்க. நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ், நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. வெட்டாக இருக்கிற டீ லீவ்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அந்த ப்ளோவரில் அடுத்து வந்து மேலே இருக்கிற அந்த ஹோல்ஸ் மூலயமா கீழே போட்டுடுறாங்க கிரைண்டிங்காக. க்ரஷிங் சொல்கிறாங்க அதை. Okay sir, so please. So we put 250 kg in a directly 5 inside 40 minutes crushing. That is the crusher. Crusher. Which are orthodox rollers. It's an orthodox rollers they're using for crushing that tea leaves. Crush பண்ணி முடிச்ச உடனே இதை வந்து roasting பண்ண போறோம். Okay. Roasting அப்படிங்கிறது நம்மளோட conventional dryer mode. So அதோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 95 to 100 டிகிரி செல்சியஸ் விறகடுப்பு. ஸோ அந்த ஹீட் மட்டும் இந்த மிஷினுக்கு வந்துட்டே இருக்கும். Okay. வித்தின் 20 மினிட்ஸில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா டீ ரோஸ்டடாகி வெளிப்பக்கம் வரும். ரோஸ்டடாகி வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் தனியாக பிரியும். இது வந்து நாறு, காம்பு, இது வந்து நம்மளோட ஃபேர்டிலைசர் எருவுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் பார்க்க போகிறோம், ஷீவிங். Okay. 4 சைஸஸாக பிளாக் டீஸை வந்து பிரிக்க போகிறோம். ஸோ இது வந்து வேஸ்ட் ஃபைபர், இது லீஃப் வித்தவுட் மில்க். நம்ம பிளாக் டீ யூஸ் பண்ணுறோம். Black tea, பிளாக் டீ ரெண்டு நார்மல் ட்ரெடிஷ்னலாக வித் மில்க் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம மிக்சிங் பண்ண போகிறோம். மசாலா, கார்டமம், இலைச்சி, ஜிஞ்சர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மசாலா. அது மட்டும் மில்க் டீக்கு யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாப்பா, இது மூணுமே மில்க் டீக்கு யூஸ் Okay. பண்ணுவோம். இது ஒன்று தான் வித்தவுட் மில்க். இது வந்து லாங் லீஃப்ன்றதுனால நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ளேவர். ஸோ இது வந்துட்டு க்ரீன் டீக்கு தானே சொன்னீங்க? பிளாக் டீ காமிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிளாக் டீ. பிளாக் டீ. டீ ஷிஃப்டிங் அண்ட் கிரேடிங் மிஷின். இப்போ ஆர்கானிக்காக வந்து டீ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு டாக்ஸிக் ஃபர்டிலைசர்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணல. ஸோ டேஸ்டிங்க்கு வந்து இங்கே டீ ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு எலாச்சி, அதுவும் எலாச்சியா? ஓகே ஓகே. எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் ட்ரை பண்ணுவோம்.
Yeah. Yes, you will get It's really nice actually. It's very good. For the green tea with the rose butter. no milk, right? No milk. No milk, only hot water. இது என்ன இருக்கும்? Just water, Kashmiri kawa. காஷ்மீரி காவா. I want to try that. Yeah. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குக்கீஸ்லாம் செல் பண்ணுறாங்க. 100 கிராம்ஸ்க்கு வந்துட்டு 88, 92 அது மாதிரி வந்து ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. சால்டட் குக்கீஸ், பட்டர் குக்கீஸ், ஜிஞ்சர் குக்கீஸ், வெனிலா, கோகோனட், கேஷ்யூ, பாதாம், சாக்லேட் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க வரும்போது. அண்ட் இவங்க வந்து சாக்லேட்ஸ் கூடமே எங்கள் ஹோம்மேடாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. 100 கிராம்ஸ் வந்துட்டு 140 170 வரைக்குமே இருக்குது. டார்க் சாக்லேட், பிளெயின் மில்க் சாக்லேட்னு அவங்க நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. நேற்று ஒரு ஷாப்பில் வாங்கின அதே தான் இவங்களோட ப்ராடக்ட் தான் அது. ஏசன்லட் இன்ஸ்டன்ட் காஃபி, கேரமல் எல்லாமே ஃப்ளேவர்டும் இருக்குது. ஸோ டீ மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காஃபி நீங்கள் வாங்கலாம். 3 years old ரெட் கிரேப் வைன் இங்கே இருக்குது. ஸோ இவங்க ஃபார்ம்லேயே இது வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ 5 years வரைக்கும் யூ கேன் யூஸ் இட். ஸோ எசென்ஷியல் ஆயில்ஸும் இங்கே இருக்குது. நீலகிரி தைலத்துலேருந்து நிறையவே இருக்குது. ஆனால் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 160 ரூபா தான். வென் பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் கூட இங்கே வச்சு செல் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோக்கா சொன்னீங்க? 160 வரும்னா இது ரோஸ் வாட்டர் வந்து 140 வரும். 140 லிப் பாம் வந்துட்டு ரோஸில் இருக்குது. இது வந்து பீட்ரூட் வந்து 180 ரைட்? 160. ஓகே. வேஸ்லின் பேஸாக வச்சு இவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. வெரி நைஸ் ஆக்சுவலி. கிராக்கரிங். ஓகே. எவ்வளோக்கா அது? இது 140 140 வால்நட் ஸ்க்ரப் 220 வரும். இதெல்லாமே விட்டமின் சி சீரம், சீச்சி ஆயில், ஆல்மண்ட் இது சாண்டல்வுட் ஆயில், ஆனியன் சீரம் இதெல்லாம். நான் ஒரு லிப் பாம் மட்டும் வாங்கியிருக்கேன். பீட்ரூட் அதோட எசன்ஸ் ரொம்ப மைல்டாக நல்லாவே இருந்தது. இன்னொன்று ரோஸ் பார்த்துருந்தேன், காமிச்சிருப்பேன். பட் வந்து பீட்ரூட் வந்து இட்ஸ் ரியலி நைஸ். நான் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். இட்ஸ் ரியலி குட். ஃபார் த ப்ரைஸ் இட்ஸ் ரியலி ஒர்த் இட். ஸோ இஃப் யூ கம் ஹியர் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் மஸ்ட். ஸோ டீ ஃபேக்ட்ரிலேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா குன்னூர் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இங்கே இருக்குது. என்ட்ரி ஃப்ரீ தான் விசிட்டர்ஸ்க்கு. உள்ளே போய் எப்படி இருக்குன்றது பார்ப்போம் வாங்க. என்ட்ரிஸ் ஃப்ரீ. வாவ், ஸ்ட்ராபெரி க்ரீன் கலர்லாம் ஃபஸ்ட் ஆரம்பிக்குது போல். பூலாம் விட்டுருக்கு பாருங்களா. ஃபைனலாக தான் ரைட் பார்க்குறது ரெட் அண்ட் ரோஸ் கலர் ஐகஸ். இங்கே இருக்க ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து இவங்க வந்து ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப ஆர்கானிக்காகவே யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு சொன்னாங்கன்னா கேர்டு வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீம் எசன்ஸு இதெல்லாம் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. லைம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இதுதான் வந்து உங்கள் ஃபர்டிலைசர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் சாயில் கூட பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் தான். அது கூடமே கவுடங் கூட மிக்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப ஆர்கானிக்காகவே இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராபெரிஸ் வந்து விளைவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க காட்டுக்குள்ளே வந்து ப்ளூபெரிஸ் அது மாதிரி அங்கே இருக்கிற ஃபார்ம்ஸ்க்கெலாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. பட் அது மாதிரி வந்து காட்டுக்குள்ளேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேர் வி ஆர் நாட் அலோட். வந்து பார்த்தா ஸ்ட்ராபெரி வைன்னு கேள்விப்படுறேன். கிரேப்லேயும் இங்கே இருக்குது. ஸ்ட்ராபெரி மிக்சட் வித் லெமன் ரைட். இப்போ எங்களோட லிப்பாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த லிப்பாம் எடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ கலர் இருக்க மாதிரி இருக்குங்களா. இது வந்து பீட்ரூட் லிப்பாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கலர்ஸ் வேறு கை கட்டுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். கலர்ஸ் இருக்காது, கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது, கலர்ஸும் இருக்காது. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரிக்கு கீழே தான் இருக்குது. என்ன இங்கே டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கிரேப் வைன் இந்த ஸ்ட்ராபெரி வைன்லாம் நிறைய இங்கே வச்சு செல் பண்ணிட்டு இருக்காங்க. 160 அக்கா 150. இந்த ஸ்ட்ராபெரி பிளான்டேஷனில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெளியே இருந்து அவங்க வந்து புதுசாக எதுவுமே வாங்க போகிறது இல்லையா. ஒரு மதர் பிளான்ட்லேருந்தே வர வந்து சைல்ட் பிளான்ட்ஸ்லாம் எடுத்து தான் வந்து அவங்க ஒரு ஃபார்மாக திரும்பவுமே க்ரியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ இங்கே வந்துட்டு கிரேப் வைன் அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி வைன்லாம் டேஸ்ட் பண்ணுறது தந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை டேப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல வரும். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா குன்னூர்ல நான் டிராவல் பண்ணப்போ இருந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பார்ட் 2 வீடியோவாக தான் இருக்க போது. அதையும் நான் கண்டினியூஸா போடுறேன், மறக்காம பாத்துருங்க. இந்த வீடியோவில் இந்த டீ ஃபேக்டரி அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எங்கே சாப்பிட்டேன் அப்படின்றது மாதிரி தான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருந்தனால தான் நான் அடுத்த பார்ட் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா குன்னூரில் மஸ்ட் விசிட் ஸ்பாட்ஸ் அப்புறம் நிறைய பேர் விசிட் பண்ணாத ஸ்பாட்ஸ்லாம் கூட நான் போட்டிருப்பேன். அதையும் பாருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உடம்ப பார்த்துக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. பாய்.